இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிரபலமான இரண்டு மகன்கள், ஒன்று இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இன்னொருவர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இரண்டு மகன்கள் தான் நாம் நினைத்து இருக்கிறோம். இல்ல, இரண்டு மகன்கள் பிரபலமானவர்கள். நேர் மேலாக அரிஷ் இருக்கு, அல்லாஹ்வுடைய அரிஷ். அந்த அரிஷிலிருந்து காபா வரைக்கும் இருக்கின்ற இடத்தில் எல்லா மலக்குமார்கள் தவாஃப் செய்து கொண்டே இருக்கிறார்கள். பூமியில் மனிதர்கள், பூமிக்கு மேல் அர்ஷ் வரை, முதல் வானம், இரண்டாவது வானம், மூணாவது வானம், 4, 5, 6, 7வது வானம் வரை மலக்குமார்கள். அல்லாவை விட்டு மனிதர்களிடத்துல உதவி கேட்கல. எவரை அல்லாஹ் தாலா இவர்களுக்கு உதவி செய்கிறதுக்காக ஆக்கி இருக்கின்றானோ, கனவில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுக்கிறதாக பார்த்தாங்க. ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, 3 நாட்கள். நபிமார்களுக்கு கனவுல காண்பிக்கப்படுகின்ற விஷயங்கள் ஒன்று சுப செய்திகள் அல்லது கட்டளையாக இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமக்கெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தினர் என்ற பெருமையை வழங்கிய அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லாம் புகழும். உங்கள் அனைவருக்கும் பக்ரீத் பெருநாளின் நல்வாழ்த்துக்களை கூறி என்னுடைய உரையை ஆரம்பிக்கின்றேன். இன்று நாம் இன்ஷா அல்லாஹ் குர்பானி செய்ய போகிறோம். ஏன் இந்த நாளில் நாம் செய்கின்றோமே ஆனால், பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால், பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் இந்த நாளில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய படைத்து ஆள்பவனின் கட்டளை ஏற்றி தன்னுடைய மகனை குர்பானி செய்வதற்காக போனார்கள். அல்லாஹ் தாலா அந்த மகனுக்கு பதிலாக ஒரு ஆட்டை அந்த இடத்துல குர்பானி செய்ய வைத்தான். அவருடைய அந்த சுன்னத்தாக இன்று நாம் அந்த நற்செயலை செய்ய போகிறோம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவரை பற்றி நாம் இன்ஷா அல்லாஹ் இன்று நாம் கேட்போம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிரபலமான 2 மகன்கள், ஒன்று இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இன்னொருவர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 2 மகன்கள் தான் நாம் நினைத்து இருக்கிறோம். இல்ல, 2 மகன்கள் பிரபலமானவர்கள். ஏனென்றால் இவர்களின் மூலமாக தான் எல்லா நபிமார்கள் வந்தார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததியில் அனைத்து நபிமார்கள், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுக்கு பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரை வந்த எல்லா நபிமார்கள், ரசூலுல்லாவை தவிர எல்லா நபிமார்கள் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததியில் வந்தார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சந்ததியில் ஒரே ஒரு நபி வந்தாரு. ஆனா எல்லா நபிமார்களுடைய தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததியில் வந்தார்கள். ஆகையினால் இவர்கள் இருவர்தான் பிரபலமாக நாம் பேசுகிறோம், இவர்களை பற்றி தான். மற்ற பிள்ளைகள் கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு பிறந்தார்கள். ஆனால் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் மூத்தவர். கருத்து வேறுபாடு இருக்கு நமக்கும் யூதர்களுக்கும். ஆனா உண்மையான செய்தி என்னவென்றால், மூத்தவர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், அவரை தான் அல்லாஹ் தாலா அறுக்க கட்டளையிட்டான். அப்போ இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பிறந்த பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வயது 86. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய தாயாரின் பேர் என்ன? ஹாஜிரா நாம சொல்றோம் நம்ம ஊர்ல. அவருடைய பேர் ஒன்று தஃப்சீருடைய கிதாப்களில் ஹாஜர், HAJAR, அல்லது ஆஜர், AAJAR. ஹாஜர் இல்லைன்னா ஆஜர் அவங்க பேர். அவங்க எகிப்து நாட்டில் இருந்தவங்க. அந்த நாட்டுடைய மன்னர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அன்பளிப்பாக இந்த ஆஜரை கொடுத்தாங்க, அம்மையாரை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விடுதலை செய்து அவரை திருமணம் முடித்து கொண்டார்கள். அவர் மூலமாக பிறந்தவர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் தாலா தன்னுடைய இறை நேசர்களை அவங்களுடைய அந்தஸ்து குறையக்கூடாது என்பதற்காக தொடர்ந்து சோதனையில் அவர்களுடைய வாழ்க்கை ஆக்கிவிடுவான்.
என்னுடைய ஒரு உண்மையான அடியான் எப்படி இருக்க வேண்டும் என்றால், அல்லாதான் எல்லாமே, மற்ற விஷயங்கள் எல்லாமே அல்லாஹ்வுக்காக, நான் நேசிக்கிறது எல்லாமே அல்லாஹ் ஒருவனை தான், நான் வாழுவதும் அல்லாஹ்வுக்காக மட்டும்தான். இவ்வாறு வாழுகின்றவர்கள் தான் இறை நேசர்கள். இறை நேசர்களிலேயே சிறந்தவர்கள் நபிமார்கள், நபிமார்களிலேயே சிறந்தவர்கள் ரசூல்மார்கள், ரசூல்மார்களிலேயே சிறந்தவர்கள் 5 நபிமார்கள், அந்த 5 நபிமார்களிலேயே உயர்ந்தவர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருக்கு பிறகு இருக்கிற தர்ஜா, அந்தஸ்து யாருடையது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்தஸ்து. அப்போ அந்த அந்தஸ்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாரா இல்லையா? அடிக்கடி சோதனை நடந்தது. எல்லா சோதனைகளில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வெற்றி பெற்றார்கள். இப்போ 86 வருடம் வரை குழந்தை பிறக்கவில்லை. பொறுமையாக இருந்தார்கள். வெறும் பொறுமையாக இருந்ததில்லை, அல்லாஹ் இடத்துல மகனை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். ஆயிடுச்சுங்க, 50 வயசு ஆயிடுச்சுங்க, இப்போ குழந்தை பிறக்காது. இல்ல, குழந்தை மனிதனுக்கு பிறக்காது. ஆனா அல்லாஹ் குழந்தை கொடுக்க விரும்பினால் கொடுக்க முடியும் என்ற நம்பிக்கையுடன் கேட்டார்கள். 86 வயதில் குழந்தை பிறக்கிறது. இப்ப அல்லாஹ் தஆலா இப்ராஹிமுடைய உள்ளத்துல என்னுடைய அன்பு பாசம் அதிகமாக இருக்கா, இல்ல அந்த குழந்தையுடைய நேசம் பாசம் அதிகமாக இருக்கிறதா? அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், கட்டளையிட்டான், இந்த குழந்தையும் அந்த தாயையும் கொண்டு போய் மக்கா என்ற ஒரு ஊரில் விட்டு வந்துருங்க. கொண்டு போறார், எதுவுமே சொல்லல. மனைவியை சொன்னாங்க, பால் ஊட்டிட்டு இருந்தாங்க அந்த குழந்தைய கூப்பிட்டுட்டு வாங்க போலாம். கூப்பிட்டுட்டு போய் மக்கால, அப்ப அந்த காபா அந்த வீடாக இல்லை, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கட்டினார்கள். அதுக்கு பிறகு மலைகள், நூ அலைஹிஸ்ஸலாமுடைய புயல் வந்துச்சுல, வெள்ளம். அப்போ அதுல அந்த காபாவுடைய செவர்கள் எல்லாம் உடைஞ்சிச்சு. உடைந்ததற்கு பிறகு ஒரு கூன்றை போல பூமியிலிருந்து கொஞ்சம் உயரமான ஒரு இடம் இருந்தது. ஆனா யாருமே பார்த்த உடனே அது காபான்னு சொல்ல முடியாது. ஆனா நபிமார்களுக்கு மட்டும் தெரியும் அது காபான்னு சொல்லி. தஃப்சீருடைய கிதாப்கள் எழுதுகிறார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாமிலிருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் இருந்த எல்லா நபிமார்கள் அந்த இடத்துல வருவாங்க. ஆனா அங்க வீடு உடைஞ்சிச்சு நூ அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துக்கு பிறகு. ஆனா அந்த உடைந்த வீட்டுக்கு தவாஃப் செஞ்சுட்டு போவாங்க. ஏனென்றால் ஹதீஸுடைய கிதாப்களில வருகிறது, அந்த காபாவுக்கு மேல் நேர் மேலாக அரிஷ் இருக்கு, அல்லாஹ்வுடைய அரிஷ். அந்த அரிஷிலிருந்து காபா வரைக்கும் இருக்கின்ற இடத்தில் எல்லா மலக்குமார்கள் தவாஃப் செய்து கொண்டே இருக்கிறார்கள். பூமியில் மனிதர்கள், பூமிக்கு மேல் அரிஷ் வரை, முதல் வானம், 2வது வானம், 3வது வானம், 4, 5, 6, 7வது வானம் வரை மலக்குமார்கள் தவாஃப் செய்து கொண்டே இருக்கிறார்கள். யாருக்கெல்லாம் தவாஃப் செய்கின்ற வாய்ப்பு கிடைக்கிறதோ அந்த தவாஃப் செய்கின்ற நேரத்தில் நான் எந்த இடத்துல தவாஃப் செய்கின்றேன் என்றால், எனக்கு மேல் அரிஷ் வரைக்கும் மலக்குமார்கள் தவாஃப் செய்கிறாங்க. அவர்கள் செய்கிறதை போல் நானும் தவாஃப் செய்து விட்டால் அவர்களுடைய பிரார்த்தனைகள் எப்படி ஏற்றுக்கொள்ளப்படுமோ என்னுடைய பிரார்த்தனைகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த ஒரு சிந்தனையில தான் தவாஃப் செய்தோமே தவிர இந்த மொபைல் வச்சுக்கிட்டு செல்ஃபி பிடிச்சிட்டுலாம் நேரத்தை வீணாக்க கூடாது. ஆகிய காபா சொல்லி அம்மை ஹாஜருக்கு தெரியல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த பக்கத்துல, இப்போ சம்சம் இருக்கிற இடத்துல குழந்தையையும் அந்த தாயையும் உட்கார வச்சுட்டு பேரித்த பல ஒரு பையை கொடுத்துட்டு, ஒரு தோல் பையில தண்ணி இருந்துச்சு, அதை இங்க வச்சுட்டு, சரிம்மா நான் போயிட்டு வரேன். ஹாஜர் அம்மா கேட்குறாங்க, எங்க விட்டுட்டு போறீங்க? பதிலே இல்லை. 2வது தடவை போயிட்டே இருக்கிறாங்க, எங்க விட்டுட்டு போறீங்க? பதிலே இல்லை. 3வது தடவை கேட்குறாங்க, பதிலே இல்லை. அப்புறம் 3வது தடவை கேட்டாங்க, அல்லாஹ் தஆலா உங்களை கட்டளை இட்டானா எங்களுக்கு இங்க விடணும்னு சொல்லி, எங்களை இங்க விடணும்னு சொல்லி? அப்போ அவங்க சொன்னாங்க, ஆம். சரி, அப்போ போயிட்டு வாங்க, அல்லாஹ் தஆலா நம்ம கைவிட மாட்டான். நம்பிக்கை பாருங்கள். ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படி போயிட்டு இருந்தாங்கன்னு சொன்னா, பொறுமையாக இருக்கிறது கஷ்டம்.
அந்த இஸ்மாயில் போல மகனை விட்டுட்டு போறாரு. அங்கே தண்ணி கூட இல்லை, விவசாயம் கூட இல்லை, மனிதர்களும் இல்லை, இருட்டு ஆனா லைட்டும் இல்லை, ஃபேனும் இல்லை, ஏசியும் இல்லை, எதுவுமே இல்லை. அந்த இடத்துல விட்டுட்டு போறாரு. பொறுமை வேணும் இல்லை? திரும்பி பார்க்கிற நேரத்துல பொறுமையை விட்டு நான் அல்லாவுக்கு மாறு செஞ்சுட்டேன்னா எனக்கு அல்லாஹ் தான் முக்கியம். இந்த அம்மையார் பாருங்க, இது வரைக்கும் 3 தடவை கேட்டுட்டு இருந்தாங்க, ஏன் விட்டுட்டு போறீங்க, ஏன் விட்டுட்டு போறீங்க? அல்லாஹ்வுடைய கட்டளை என்று தெரிந்த உடனே அவங்களுக்கும் தெரியும் இல்ல, தண்ணி எங்கேருந்து வரும், உணவு எங்கேருந்து வரும், மனிதர்கள் யாருமே இல்லையே, கணவனே இங்கே இல்லையே, என் வாழ்க்கை என்ன ஆகும்? இல்ல இல்ல இல்ல, யார் இல்லாவிட்டாலும் அல்லாஹ் இருந்தால் போதும், அல்லாஹ் எனக்கு எங்களை கைவிட மாட்டான். போயிட்டாங்க. கொஞ்சம் தூரம் போய் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அம்மை ஹாஜர் பார்க்காத இடத்துல போய் காபாவின் பக்கம் திரும்பி தன்னுடைய கரங்களை உயர்த்தி துவா கேட்கிறாங்க. ரப்பனா, எங்களை படைத்த ஆள்பவனே. நபி ரப்பி, என்னை படைத்த ஆள்பவனே. சில நேரத்துல நபிமார்கள் சொல்லுவாங்க, சில நேரத்துல எங்களை. அப்போ என்ன, என்னுடைய படைத்த ஆள்பவன் மட்டும் இல்லை, நீ என்னுடைய கடவுளும் இஸ்மாயிலுடைய கடவுளும் நீதான், ஹாஜருடைய இறைவனும் நீதான். ரப்பனா, எங்களை படைத்த ஆள்பவனே. இன்னி அஸ்கந்து மின் துர்ரியதி பிவாதின் கைரி தி ஸர்இன் இன்த பைத்திகல் முஹர்ரமி. நான் என்னுடைய சில சந்ததிகளை, ஏன்னா இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் இன்னும் பிறக்கல, உன்னுடைய கண்ணியமான வீட்டுக்கு அருகில் இவங்களை நான் இங்கே குடிமர்த்தி இருக்கின்றேன், வாழ்வதற்கு விட்டுட்டேன், குடியமர்த்தி இருக்கின்றேன். ரப்பனா இன்னி அஸ்கந்து மின் துர்ரியதி பிவாதின் கைரி தி ஸர்இன் இன்த பைத்திகல் முஹர்ரம். ரப்பனா, எங்களை படைத்து ஆள்பவனே. ஏன்? லியுகீமுஸ் ஸலாத்தா, இவர்கள் தொழுகை நிலைநாட்டுவதற்காக. ஒருவேளை நீ வாங்க போறாய், நீ விட்டுட்டு போன்னு சொன்னா அதுக்கு பின்னால ஒரு ஹிக்மத் இருக்கு. லியுகீமுஸ் ஸலாத்தா ஃபஜஅல் அஃபிதத்தன் நாஸி தஹ்வி இலைஹி. இறைவனே, மக்களுடைய உள்ளங்களை இவர்களின் பக்கம் சாயுமாறு செய்வானாக. மக்கள் இவர்களை பார்த்தாலே இவங்களுக்கு உதவி செய்யணும், இவங்க கூட இருக்கணும்னு சொல்லி அந்த மக்களுக்கு அந்த ஆசை வரணும், அந்த மாதிரி நீ செய்வானாக. கவனமா பாருங்க, சோம்பேறிங்க கூட சொல்லுவாங்க, நான் இந்த விஷயத்தின் பக்கம் பற்றி கவலைப்படல, அல்லாஹ் போதும். சோம்பேறி கூட இது சொல்லுவான். அதே நேரத்துல உழைப்பாளி கூட இது சொல்லுவான். இவன் சொல்றது பொய், உழைப்பாளி சொல்றது உண்மை. அவன் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்துள்ளான். இந்த சோம்பேறி சோம்பேறித்தனமாக வேலைகள் செய்யாமல் தன்னை காப்பாற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய பேர் சொல்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போறாங்க, அல்லாஹ்வை நம்பி போறாங்க. ஆனா தான் எது வேலை செய்யணுமோ அது முழுசா செய்யறாங்க. நான் எது செய்ய முடியும்? அவர் இங்க இருக்க மாட்டார். என்ன செய்ய முடியும்? துவா செய்ய முடியும். துவா கேட்கிறார். எங்க நெருப்புல போடுற நேரத்துல துவா கேட்கல, இந்த நேரத்துல துவா கேட்கிறீங்களே. நெருப்புல போடப்படுகின்றவன் ஒரு இப்ராஹிம், ஆனா இங்கே ஹாஜரும் இருக்கிறாங்க, இஸ்மாயில் அலைஹிமஸ்ஸலாம் இருவர் இருக்கிறாங்க. அவங்களுடைய உரிமை துவா கேட்கிறது. அதனால அவங்களுக்காக அவங்களுடைய உரிமையை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் இவ்வாறு வாழுகின்ற ஒரு துணி அளவு, ஒரு 1% இவ்வாறு வாழுகின்ற வாழ்க்கை அல்லாஹ் தஆலா நமக்கு தருவானாக. துவா செய்து திரும்பி போயிட்டாங்க. இப்போ அந்த பேரித்த பழம் முடிஞ்சிச்சு, அந்த தண்ணி கூட முடிஞ்சிச்சு. குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, தாகமாக இருக்கிறாங்க, குழந்தைக்கும் தாகம் இருக்கு. இப்போ இவங்க என்ன செய்யணும்? அல்லாஹ்வை நம்பி உட்கார்ந்துட்டாங்கல்ல, தஸ்பீ எடுத்துட்டு யா ரஸாக் யா ரஸாக் யா ரஸாக் சொல்லி இருக்கலாம் இல்ல, சொன்னா தவறில்லை. ஆனா மார்க்கத்தை முழுமையாக தெரிந்தவர்கள் இவர்கள். நபியோடைய மனைவி, நான் எது செய்யணும் சொல்லி என்னால் முடியுமோ அந்த அளவுக்கு நான் செய்வேன். எதுவுமே செய்ய முடியாதுங்க, போர் இல்லை, தண்ணியும் இல்லை, எதுவுமே கையில எந்த பொருளும் இல்லை, அந்த 2 பை தான் இருக்கு. சோம்பேறி இருந்தா என்ன பண்ணுவான்? அப்படி அந்த பையில தலை வச்சுட்டு தூங்கிடுவான். ஆனா இவங்க சோம்பேறி இல்லை, பார்த்தாங்க
ஒரு மலை இருக்கு, சின்ன மலை கிட்ட, சஃபா. அந்த மலை மேல ஏறி பாக்குறாங்க, யாராவது மனிதர்கள் இருக்கிறாங்களா, இருந்தாங்கன்னா கூப்பிடலாம். அல்லாவை விட்டு மனிதர்களிடத்துல உதவி கேட்கல. எவரை அல்லாஹ் தாலா இவர்களுக்கு உதவி செய்கிறதுக்காக ஆக்கி இருக்கின்றானோ அவங்களிடத்துல உதவி கேட்கறதுக்கு பார்த்தாங்க. வித்தியாசம் தெரியுதா? சஃபா மேல ஏறி பாக்குறாங்க, யாருமே இல்லை. அப்புறமா திரும்பி வர்றாங்க, மர்வா, இன்னொரு மலை, மர்வா என்ற மலை. இப்போ ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறவங்க சஃபா மர்வாக்கு மத்தியில ஓடி இருப்பாங்க. அது யாருடைய சுன்னத்து? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சுன்னத் இல்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய புனிதமான மனைவி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாமுடைய சுன்னத்து. மர்வா மீது ஏறி பார்க்குறாங்க, யாருமே இல்லை. போதும் இல்லை, ஒரு வாட்டி பார்த்துட்டாங்கல்ல, இல்லை, காலில் சக்தி இருக்கிற வரைக்கும் நான் முயற்சி செய்வேன். இப்படி ஒவ்வொரு மனிதனும் சம்பாதிக்கிறதுக்கு கிளம்பினால் ஒவ்வொரு முஸ்லீமும் எவனும் ஏழையா இருக்க மாட்டான். மீண்டும் சஃபா மேல ஏறுறாங்க, மீண்டும் மர்வா மேல ஏறுறாங்க. முடிந்த குழந்தைய திரும்பி பார்க்கறதுக்கு மனசு இல்லை. ஏன்னா குழந்தை அழுது, தண்ணி இல்லாம, தாகத்தால், பார்த்தால் வாழ முடியாது. 7வது சஃபால இருந்து மர்வா 1, மர்வால இருந்து சஃபா 2, 3, 4, 5, 6, 7. மர்வா மீது 7வது தடவை ஏறும் பொழுது சத்தம் வந்துச்சு, அமைதியாக இரு, அமைதியாக இரு. 2வது தடவை சத்தம் வருது, அமைதியாக இரு. அப்ப அம்மையார் சொன்னாங்க, உங்க சத்தத்தை நான் கேட்டேன், உங்கள்ட்ட ஏதாவது உதவி இருந்தால் கொடுங்க. அல்லாவை விட்டு மனிதர்களிடத்துல உதவி கேட்கல. அல்லாஹ்வுடைய உதவி எது அல்லாஹ் தாலா இவர்களுடைய கையில வைத்து இருக்கிறானோ அந்த உதவியை கேட்கிறாங்க. அப்போ அந்த வானவர் மலக் வரார், வந்து தன்னுடைய இறக்கையால் அல்லது காலால் பூமியின் மீது அடித்து அங்கேருந்து தண்ணி வருது. அம்மையார் அந்த தண்ணியை எடுத்துக்கிட்டாங்க கையில. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அவங்க அந்த கையில தண்ணி எடுக்காம இருந்திருந்தால் அது ஒரு பெரிய நீரூட்டமாக இருந்திருக்கும். இப்போ ஒரு கிணறா இருக்குல்ல, அப்போ அவங்க மட்டும் அந்த தண்ணியில எடுக்காம அப்படியே விட்டு இருந்தாங்கன்னா அது பெரிய நீரூட்டம் சொல்லுவாங்க, ஸ்ப்ரிங் என்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி பெரிய நீரூட்டமாக இருந்திருக்கும். கையில இருந்து தண்ணி எடுத்துக்கிட்டு போய் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுக்கு தண்ணி குடிச்சிட்டாங்க. இப்போ என்ன வேணுங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா பண்ணியிருக்கார். அந்த ஆயத்து நம்ம படிச்சோம் இல்ல, ஃபஜல் அஃபிதத்தன் நாசி தஹ்வி இலைஹிம் வர்ஸுக்ஹும் மினஸ் ஸமராத்தி லஅல்லஹும் யஷ்குரூன். அவர்கள் நன்றி செலுத்துவதற்காக அவங்களுக்கு பழங்களை உணவாக தருவானாக என்று துவா கேட்டார்கள். இப்போ கூடங்க மக்கால அங்கே இருக்கிற பூமியிலிருந்து பழங்கள் வராது. ஆனா இப்போ அந்த காலத்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலிருந்து இந்த காலம் வரை மக்கால இருக்கிறவங்க பழங்களை உண்ணு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துவா. மறுமை நாள் வரைக்கும் அது நடந்து கொண்டே இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு ஜுர்ஹம் என்ற ஒரு குடும்பம், அவங்க எங்கேயாவது வெளிநாட்டுல போய் வாழலாம்னு சொல்லி மக்காக்கு அருகில இறங்குறாங்க. தாகம் வருது, தண்ணி தாகம். அப்போ பறவைகளை பார்த்தாங்க. அந்த பறவைகள் ஒரு இடத்துல சுத்திட்டு இருக்கு. அப்போ இந்த பறவைகள் அங்க இருக்குதுன்னு சொன்னா அங்கே தண்ணி இருக்கு போல தெரியுது சொல்லி அங்கே பார்த்தா ஒரு அம்மையார் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அங்கே ஜம்சம் தண்ணி இருக்கு. கேட்டாங்க, அம்மா நாம இந்த தண்ணி எடுத்துக்கலாமா? ஆனா அந்த தண்ணி எனக்கு தான் சொந்தம், என்னுடைய தண்ணி. சரிம்மா நம்ம இங்க இருந்துடுறோமா. அப்ப அவங்க அங்கே வந்தாங்க. அந்த தண்ணீரை யூஸ் பண்ணி விவசாயம் செஞ்சு அது ஒரு நாடாக, ஊராக மக்கா மாறியது. அல்லாஹ் தாலா அல்லாவை நம்பி இருந்தால் அல்லாவை நம்பி தான் இருக்கணும். அல்லாவை நம்பி இருக்கிறோம்னு சொன்னா அல்லாஹ்வுடைய ஆற்றல் எது எங்களால் செய்ய முடியாதோ அது எல்லாமே அல்லாஹ் தாலாவால் செய்ய முடியும். அந்த நம்பிக்கை தான் இன்னைக்கு எங்கள்கிட்ட இல்லை. அப்புறமா இப்ராஹிம் அல்ஹம்துலில்லாஹ் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஒரு வகையான அரபி மொழி தெரியும். அந்த அரபி மொழி அவங்கள்ட்ட இருந்து தெரிந்து கொண்டு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ஒரு அழகான அரபி மொழியை பேசினார்கள்.
எந்த மொழியில இப்போ குரான் இறங்கிச்சோ அவங்கள்ட்ட இருந்து ஒரு மொழி தெரிந்துக்கிட்டு இவர் பேசின மொழி அந்த மொழியை விட அழகான மொழி இருந்தது, அந்த மொழியில தான் குரான் இறக்கப்பட்டது. இப்போ இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பருவம் அடைந்த வாலிபர், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். பையனை அல்லாஹ்வுடைய கட்டளை, பையனை வந்து பார்க்குறாங்க. பையன் வந்து வளர்ந்துட்டான், அவருடன் பருவம் அடைந்து நடந்து கொள்கின்ற அளவுக்கு வந்துட்டாரு. இப்போ பின்ன சோதனை. நல்லவர்களுக்கு சொர்க்கம் வேணுமெனால் நாம் வாழும் காலம் வரை சோதனைகள் வந்து கொண்டே இருக்கும். நிம்மதி எப்போ கிடைக்கும் ரைஹான் சாஹிப்? ஜனாசால படுத்தாதான் நிம்மதி கிடைக்கும். மலக்குல் மௌத்தை பார்க்காதவரை நிம்மதி ஒரு உண்மையான மூமினுக்கு நிம்மதி கிடைக்க முடியாது, கிடைக்காது. ரசூலுல்லாவுக்கே கிடைக்கல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கே கிடைக்கலன்னு எந்த நிம்மதி சொல்றேன்னா? ஆஹாஹா, நிம்மதி ரெண்டு வகையானது. ஒரு நிம்மதி அல்லாவை நினைவு கூறுகின்ற விஷயத்துல கிடைக்கின்ற நிம்மதி. அந்த நிம்மதியில அவங்க ஒவ்வொரு மூச்சும் அந்த நிம்மதியில தான் வாங்குகின்றார்கள். நான் அந்த நிம்மதியை பற்றி பேசவில்லை. நான் எந்த நிம்மதியை பற்றி பேசுறேன்? செட்டலா இருந்துடணும், எந்த ஒரு உலக டென்ஷன் இல்லாம வாழணும்னு சொல்லி நம்ம விரும்புறோம் பாருங்க, நிம்மதி. அந்த நிம்மதி நமக்கு கபர்ல போற வரைக்கும் கிடைக்காது. இந்த நிம்மதி கிடைச்சிடும், இப்பவே கிடைச்சிடும். என்னுடைய எல்லா வாழ்க்கை அல்லாஹ்வுடைய கையில இருக்குன்னு சொல்லி உறுதியாக நம்பின உடனே அந்த நிம்மதி கிடைச்சிடும். அல்ஹம்துலில்லாஹ். அவங்களுக்கு என்ன பெரிய பாம் போட்டா கூட அவங்களுக்கு வந்து அந்த நிம்மதி போகாது. எந்த நிம்மதி போகும்? நான் என்ன செய்ய வேண்டும் என்ற டென்ஷன் இருக்கு பாருங்க. டென்ஷன் ரெண்டு வகையானது. நல்லவர்களும் டென்ஷனுக்கு தமிழ்ல என்னங்க சொல்லுவாங்க? டென்ஷனத்து. டென்ஷனுக்கு கவலை, கவலை வச்சுக்கலாமா? டென்ஷன் கவலையா? சரி, டென்ஷன் ரெண்டு வகையான டென்ஷன். ஒரு டென்ஷன் மோசமானது, இன்னொரு டென்ஷன் நல்ல டென்ஷன். மோசமான டென்ஷன் எது? எனக்கு என்ன ஆகும், என் வாழ்க்கை என்ன ஆகும், அந்த டென்ஷன் இருக்கக்கூடாது. தௌஹீத் இல்லைன்னா தான் அந்த டென்ஷன் வரும். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இல்லைன்னா தான் அந்த டென்ஷன் வரும். என் குழந்தை பிறக்கிற குழந்தை கை கால்கள் எல்லாம் இருக்குமா இருக்காதா? நான் இறந்ததுக்கு பிறகு என்னுடைய பிள்ளைங்களோட நிலைமை என்ன ஆகும்? என் பிள்ளை ஃபெயில் ஆயிட்டானா அவனுக்கு என்ன ஆகும்? இந்த டென்ஷன்லாம் நாம் எடுக்கக்கூடாது. ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுது அல்லாஹ்வுடைய கையில இருக்கு. ரெண்டாவது டென்ஷன் என்ன? நான் என்ன செய்யணும்? இந்த டென்ஷன் இல்லைன்னா நான் மோசமானவன். அந்த டென்ஷன் என்ன நடக்கும் என்ற டென்ஷன் இருந்தா நான் கெட்டவன். இந்த டென்ஷன் இல்லை என்றால், நான் என்ன செய்யணும் என்ற டென்ஷன் இல்லை என்றால் நான் மோசமானவன். புரியாம நமக்கே வந்து உபதேசம் பண்ணுவாங்க. என்ன செய்யணும் டென்ஷன்ல உட்காந்துட்டா, என்ன ஹசரத் நீங்களே பயான்ல சொல்றீங்க நல்ல உங்களுக்கு எல்லாம் டென்ஷன் இருக்காது, நீங்க டென்ஷன்ல இருக்கிறீங்களே. அல்லாஹு அக்பர். நான் அந்த டென்ஷனை பத்தி பேசினேன், இந்த டென்ஷனை பத்தி பேசினேன். சரி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமை சந்தித்தார்கள், கூட இருந்தாங்க. கனவு பார்க்குறாங்க. கனவில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுக்கிறதாக பார்த்தாங்க. ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 3 நாட்கள். நபிமார்களுக்கு கனவுல காண்பிக்கப்படுகின்ற விஷயங்கள் ஒன்று சுப செய்திகள் அல்லது கட்டளையாக இருக்கும். இது சுப செய்தியா? இது கட்டளை. அப்ப என்ன கட்டளை இது? இஸ்மாயில அல்லாஹ் தஆலா அறுக்க சொல்கின்றான். அப்போ இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம்ட்ட வந்து சொல்றாங்க, ஃபலம்மா பலகா மஅஹு ஸஅயா, அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், இஸ்மாயில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடன் நடந்து போகின்ற அளவுக்கு பருவம் அடைந்ததற்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு சொன்னார்கள், யா புனையா, என்னுடைய அன்பு மகனே, இன்னி அராஃபில் மனாமி, நான் கனவில் பார்க்கின்றேன், அன்னி அஸ்பஹுகா, நான் உன்னை அறுப்பதாக நான் பார்க்கின்றேன், ஃபந்துர் மாதா தரா, இப்போ நீ யோசிச்சு சொல்லு, உன்னுடைய அபிப்பிராயம், உன்னுடைய சிந்தனை என்ன? ஏன்னா கட்டளை இவருக்கு, அவருக்கு வரல. உயிர் கொடுக்கக்கூடியவருக்கு கட்டளை வரல. இவருக்கு வந்த கட்டளையை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி பேசுறாரு பாருங்க. பிள்ளைங்கள் மீது தன்னுடைய இஷ்டங்களை ஃபோர்ஸா போடக்கூடாது. தவறுகள் செய்யாமல் இருப்பதற்காக அல்லாஹ்வுடைய கட்டளைகள் ஃபோர்ஸா போடணும். தொழுவணும் தான்,
நோன்பு வைக்கணும்னா நோன்பு வைக்கணும் தான், போய் பேசக்கூடாது, அதெல்லாம். மற்ற விஷயங்கள்ல நீ இந்த கோர்ஸ் தான் படிக்கணும், நீ அந்த கோர்ஸ் தான் படிக்கணும்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. ஒவ்வொருவருக்கும் ஒரு சிந்தனை இருக்கும். உபதேசம் செய்யுங்க. இப்படி இருக்குப்பா, இந்த கோர்ஸ்ல இந்த பெனிஃபிட் இருக்குப்பா, நீ இப்படி பண்ணனா இது ஆயிடும் சார், நீ செய்யலைன்னா இப்படி ஆயிடும் சொல்லி அவனுக்கு புரிய வைக்கணுமே தவிர ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னது. ஹாலா, பிள்ளை இப்பதான் பருவம் அடைந்து இருக்கிறார். ஈமான் பாருங்க. யா அபதி, என்னுடைய தந்தையே, இஃபால் மா தூமர், நீங்கள் எது கட்டளையிடப்படுகிறீர்களோ அதை செய்து முடிச்சிருங்க. என்ன அது? இவரை அறுப்பது. சொல்லி சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன், அல்லாஹ் நாடினால் நீங்கள் என்னை பொறுமையுடன் இருக்கின்றவனாக பெறுவீர்கள். நான் இருப்பேன் அப்பா இல்ல. இவங்க பேசுற ஒரு வார்த்தையில கூட என்னுடைய சக்தி என்று வரல பாருங்க. அல்லாஹ் நாடினால் நீங்கள் என்னை பொறுமையுடன் இருக்கின்றவனாக பெறுவீர்கள். ஃபலம்மா அஸ்லமா வதல்லஹு லில் ஜபீன், இறைவனின் கட்டளை ஏற்றி இருவரும் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். அம்மையார் ஹாஜர்ட்ட, பையனை நான் வழியில கூப்பிட்டுட்டு போறேன். எங்கே கூப்பிட்டுட்டு போறீங்க? அல்லாஹ் தாலா ஒரு இடத்துக்கு போக சொல்லி இருக்கிறான். அவர் நல்ல அலங்காரம், நல்ல சட்டை எல்லாம் போட்டு இது பண்ணி அப்பா கூப்பிட்டுட்டு போறாரு. போனதுக்கு பிறகு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தஃப்சீர் கிதாப்கள்ல அப்பா என்னுடைய சட்டை கழட்டி வச்சுக்குங்க, ஏன்னா இதுல ரத்தம் வந்துச்சுன்னு சொன்னா அம்மா சட்டை எங்கேன்னு கேட்பாங்க. உங்க கண்ணில் துணி கட்டிக்குங்க, ஏன்னா என் முகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களால அறுக்க முடியாது. மேலும் என்னுடைய முகத்தை திருப்பி வச்சிருங்க, என் முகம் பார்க்காம வெறும் தலை பார்த்து நீங்க எனக்கு அறுத்துருங்க. அப்புறம் அந்த அறுக்கிற நேரத்துல ஷைத்தான் வர்றான், உட்காந்துட்டான். நாம உறுதியா இருந்தா வெளியில ஒருத்தன் இருக்கிறான், உள்ள ஒருத்தன் இருக்கிறான், வெளியில ஒருத்தன் இருக்கிறான். நபிமார்களுக்கு உள்ள இருக்கிறவனும் எதுவும் பண்ண முடியாது, வெளியில இருக்கிறவனும் எதுவும் பண்ண முடியாது. பையனையா போய் அறுக்கிறீங்க, அல்லாஹ் அவ்வளவு கொடுமைக்காரன் இல்லையே, ஏதோ துவா செய்யலாமே. கல் தூக்கி அறிஞ்சார்கள். அதான் ஹாஜிமார்கள் போய் கறி அறிவாங்கல்ல, அந்த சுண்ணத்தை தான் அது. அப்ப 2வது இடத்துல உட்காந்து சொன்னான், அங்கேயும் கல் அறிஞ்சாங்க. 3வது இடத்துல அங்கேயும் கல் எறிந்தார்கள். அதுதான் இந்த ஹாஜிமார்கள் செய்கின்ற சுண்ணத்தாக மாறிச்சு. நபிமார்களை விட்டுருங்க, அல்லாவை பிடிங்க. அல்லாஹ்வுடைய எல்லா வணக்கங்கள்ல நபிமார்களுடைய செயல்கள் தான் இருக்கிறது. ஹஜ்ஜோடைய பல செயல்கள்ல எவராவது ஒரு நபியோடைய சுண்ணத்தை தான் இருப்பாங்க. அப்புறமா அந்த கத்தியை எடுத்து அறுக்க போறாரு, கத்தி அறுக்க மாட்டேங்குது. ஏன்? அல்லாஹ்வுடைய கட்டளை இல்லை, அந்த கத்திக்கு அறுக்கவும் முடியல. அப்புறமா அல்லாஹ் தாலா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமை எடுத்து வானத்திலிருந்து சொர்க்கத்திலிருந்து ஒரு நல்ல பெரிய ஆடு வந்துச்சு. அந்த ஆட்டை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அறுத்தார்கள். வனாதை நாஹு, நாம் அழைத்தோம். ஐயா இப்ராஹிம், இப்ராஹிமே, ஃபஸத்தக்த ருயா, நீங்க அந்த கனவை உண்மையாக்கி விட்டீர்கள். இன்னா கதாலிக நஜ்ஸில் முஹ்சினீன், இவ்வாறு தான் நல்லவர்களுக்கு நாம் கூலியை தருவோம். வஃபதைனாஹு பிதிபிஹின் அதீம், அவர்களுக்கு பதிலாக நாம் ஒரு பெரிய குர்பானியை கொடுத்தோம். இன்ன ஹாதா லஹுவல் பலாஉல் முபீன், இது ஒரு பெரிய தெளிவான ஒரு சோதனையாக இருந்துச்சு. இருவரும் வெற்றி பெற்றார்கள். அதுக்கு பிறகு அம்மையார் ஹாஜர் இறந்துட்டாங்க. புகாரில வர்ற ஹதீஸ், சஹி ஹதீஸ் புகாரில இருக்கும்னு நினைக்கிறேன். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திருமணம் முடித்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அடிக்கடி பார்த்துட்டு போவாங்க. அங்கே இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் பிறந்துட்டாங்க. அங்கே ஒரு வாழ்க்கை, இங்கே ஒரு வாழ்க்கை. வந்தப்போ இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், அதுக்கு முன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இருவரும் சேர்ந்து காபாவை கட்டினார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கல்லுக்கு மேல் நின்று அந்த கற்களை எடுத்து வைத்தார்கள். அந்த கற்களை கொண்டு வந்தவர் யாரு? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். எந்த கல்லின் மீது நின்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த கட்டிடத்தை கட்டினார்களோ அந்த கல் மீது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பாதங்களுடைய அந்த அச்சி அந்த எப்படியே இருக்கு. அந்த கல்லுக்கு பேர் என்ன?
மகாமு இப்ராஹிம். ஹஜ்ஜுக்கு போறவங்க தவாஃப் முடித்ததற்கு பிறகு மகாமு இப்ராஹிமுக்கு பின்னாலேருந்து 2 ரக்காத் தொழுவணும். எந்த ஷிர்க்கும் ஆகாது. நபிமார்களை கண்ணியப்படுத்துவது வேற விஷயம், நபிமார்களை கடவுள் என்று நினைப்பது வேற விஷயம். இரண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரிந்தவன் தான் மோமின். வித்தியாசம் தெரியாதவன் ஒன்று முஷ்ரிக்காக மாறிடுவான், இல்லைன்னா வாவாக வேற வாவ்னா வேற வேற மாதிரி மாறிடுவான். புரிஞ்சிச்சாங்க? இன்ஷா அல்லாஹ் நேரம் எனக்கு அனுமதிக்கவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வீட்டுக்கு வராங்க, வந்து கேட்குறாங்க மனைவிட்ட, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவிட்ட, எங்கேம்மா கணவர் வெளியில போயிருக்கிறாரு, எப்படி இருக்குமா வாழ்க்கை, நபிமார்களோட வீடு எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டமா இருக்குங்க, காசு இல்லை, அது இல்லை, வாழ்க்கை ரொம்ப டைட்டா இருக்கு. அப்படியாம்மா, இஸ்மாயில் வந்தா சொல்லுங்க கதவு மாத்த சொல்லி. சரி, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. வந்தா அவங்க அப்பா வந்தாங்க, தகப்பனார் வந்தார். அப்படியா, அப்பா என்ன சொன்னாரு? கதவு மாத்த சொன்னாரு, உனக்கு தலாக். இரண்டாவது, சில நேரத்துல 2வது தடவை இல்லை 3வது தடவை, 2வது தடவை அதே மாதிரி வந்தாங்க. ஒரு மனைவி அந்த மாதிரி தான் சொன்னாங்க, வாழ்க்கை ரொம்ப டைட்டா இருக்கு, சரியா இல்லை, உணவு இல்லை, அது இல்லை, கதவை மாத்த சொல்லுங்க. கதவை மாத்திட்டாங்க. வந்தாங்க, என்ன சொன்னார் அப்பா? கதவை மாத்த சொன்னார், உனக்கு தலாக்கு. 3வது தடவை வர்றாங்க, வந்து மனைவி இருக்கிறாங்க, 3வது மனைவி, அவங்கள்ட்ட கேட்குறாங்க, இஸ்மாயில் எங்க? வெளியில போயிருக்கிறாரு, வாழ்க்கை எப்படி இருக்கு? அல்ஹம்துலில்லாஹ், நல்லா இருக்கு வாழ்க்கை, அல்லாஹ் எப்படி வச்சிருக்கிறானோ சந்தோஷமாக நம்ம வாழ்றோம். உங்க உணவு என்னமா? எங்க உணவு வந்து தண்ணீரும் மாமிசம், கறி சாப்பிடுவோம், பேரித்தப்பழம் சாப்பிடுவோம், இதான் நம்முடைய உணவு. அல்லாஹ் உங்களுக்கு பர்க்கத் கொடுப்பானாக. இஸ்மாயில் வந்தா சொல்லுங்க கதவு மாத்த வேண்டாம். வந்து சொன்னாங்க, அப்பா வந்தாரா? வந்தார். என்ன சொன்னார்? கதவு மாத்த வேண்டாம், அப்ப நீ நிரந்தரமாக என்னுடைய நிக்கால இரு. இப்போ இது கேட்ட உடனே பிள்ளைங்களுக்கு எல்லாம் போய் கதவு மாத்துன்னு சொன்னா அவன் கதவு மாத்த மாட்டான், அப்பாவை மாத்திருவான். இல்ல மனைவி பிடிக்கலையா, அப்பா சொன்னதை வச்சு, அது சொன்னவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அதெல்லாம் வேற அப்பா, மார்க்கம் தெரிந்தவர். இன்னொரு அந்த காலத்துல தலாக் கொடுத்தா வேற நபர் திருமணம் முடித்து கொள்வார். ஆனா இங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தின்னு சொல்லி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அது நபிமார்கள் சொன்ன விஷயங்கள், அதுல வச்சு நபி தப்பு பண்ணிட்டார் எல்லாம் சொல்லிடாதீங்க. ஒரு நபியோட மனைவின்னா அந்த ஒரு அந்தஸ்துல இருக்கணும். உண்மையில பார்த்தா அவங்களுக்கு தலாக் கொடுக்க சொன்னதுனால அந்த பெண்ணுக்கு அதான் நல்லது. ஏன்னா அந்த நபியோடைய மனைவியோடைய அந்தஸ்துல உட்கார்ந்தா அந்த பெண்ணால முடியாது, வாழ்க்கை ஃபுல்லா துக்கமாக இருக்கும். தலாக் கொடுத்ததுனால சந்தோஷமாக மற்றவங்களுடன் திருமணம் முடித்து சந்தோஷமாக வாழலாம். நபியோடைய மனைவி என்றால் எத்தனை கஷ்டங்கள் நபி அவர்களுக்கு வருகிறதோ அந்த கஷ்டங்கள் அந்த மனைவிக்கு கூட வரும். சகிப்பு தன்மை இருக்கணும். அவங்கதான் அங்கே மனைவியாக ஒரு மனிதனாக வாழ முடியும். அந்த திறமை இல்லாதவங்களுக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய நிக்காஹ்ல இருந்தாங்க, மனைவியாக இருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கை வந்து கஷ்டமாயிடும். ஏன்னா அந்த அந்த சகிப்பு தன்மை அவங்கள்ட்ட இல்லை. இவ்வாறு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 137 சில கிதாப்கள்ல வந்து இருக்கு, 137 வருடங்கள் வாழ்ந்து வஃபாத் ஆனார்கள். மக்காலேயே அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஹபர் ஆக்கினான். சொல்லுவதற்கு நேரம் இல்லை. எது எல்லாம் நாம் கேட்டோமோ, எதெல்லாம் படிப்பினைகள் நாம் பெற்றோமோ அதன் மீது அமல் செய்வதற்கு வல்ல ரஹ்மான் தௌஃபீக் கொடுப்பானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.